இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வெங்காயத்தை என்ன பண்ணி கை வச்சு கட் பண்ண போகிற பாருங்க. ரெண்டாக கட் பண்ணி என்ன பண்ணியாச்சு, இப்போ 2 பீஸ் ஆகியாச்சு, அப்படி தானே? இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதுதான் இன்சுலின் இன்ஜெக்ஷன். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெங்காயத்துக்கு போட போகிறோம். போட்டுட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் இது என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நான் கரெக்டாக காட்டி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும், ஓகேவா? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா சொல்லுங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணாதனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இந்த வெயிட்டை குறைச்சிருக்காங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணி? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை நடத்த முடியாது, எந்த இன்சுலின் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணும்னா எழுதி வச்சுக்கிடுங்க, சரி தானே? நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்டதால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதால தான் இன்சுலின் போடுறோம் அப்படின்னு, அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால? வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இப்போ எது ஃபேமஸ் தெரியுமா? மூக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும். இது எல்லாமே நல்லது தான், எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டு சுகர் பேஷண்ட்டு இப்போ 4 மாத்திரை போட்டுட்ருக்காங்க. மாத்திரை மட்டும் போட்டுட்டு இந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, கருப்பு கரிசி, சிறுதானியம், யோகா, மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், உடல் பருமன், இது எல்லாத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிச்சா மட்டும்தான் நோய் வந்ததற்கான அடிப்படை காரணம் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் இந்த நம்பரில் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 50 வருஷம் போட்டாலும் நோய் முழுமையாக சரி ஆகாது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.